ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தரத்துக்கே உண்டான டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தீங்க? நான் இந்த படத்தை தியேட்டரில் தான் போய் பார்த்தேன். அனிமே என்னன்னே தெரியாத, அனிமே மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத என் ஃப்ரெண்டை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன். நான் விழுப்புரம் தான், ஆனால் நான் பாண்டிச்சேரிக்கு போய் தான் இந்த படத்தை பார்த்தேன். பொதுவாக நான் தமிழ் படமும் ஹாலிவுட் படமும் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போயிருக்கேன். ஆனால் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு அனிமே படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரீன் முன்னாடி தான் ஒரு அனிமே படத்தை பார்க்க போகிறோம், டீமன் ஸ்லேயரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு இருந்த அந்த ஃபீல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தமிழ் டப் பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். என்னதான் டீமன் ஸ்லேயர் சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் தமிழ் டப் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த படத்தை தியேட்டரில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு 100% கன்ஃபார்மான ஒரு விஷயமா யாருமே நினைக்கல. ஆனால் சடனாக திடீர்னு இதை தமிழ் டப் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் தீபாவளியாக இருந்துச்சு. சரி, இந்த படத்தை பற்றி பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த படத்தோட கதையெல்லாம் முழுசாக சொல்லி ஸ்பாய்லர்லாம் பண்ண மாட்டேன். இந்த படத்தில் நான் பார்த்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன். இந்த படம் வந்து சீசன் 4ஓட அப்படியே கண்டினியூ ஆகி தான் வந்திருக்கு. முசான் வந்துட்டான், எல்லாரும் அவனை தாக்குக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன் கழுத்துக்கு குறி வைக்கும்போது கேடிப்பைய ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டான். எல்லாரும் இன்ஃபினிட்டி கேஸ்டல் உள்ள அனுப்பிச்சிட்டான் நம்ம முசானு. ஸோ அங்கேருந்து தான் வந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஆக்ஷன் சொல்லிட்டு தமிழ் ஹாலிவுட் படம் கூட இந்த அளவுக்கு ஒரு அதிர்வு இருக்காது. அந்த அளவுக்கு ஆக்ஷனை போட்டு தேட்டரே அதிர விட்டானுங்க. அதையும் நம்ம டெஞ்சிரோ அப்புறம் கியோ அப்புறம் இவங்களோட மோதல் அக்காசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்காசாவோட என்ட்ரிலாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெனிட்ஸோட மறு உருவத்தை பார்த்ததுலேயும் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு டெரர் லுக்கோட தான் நம்ம ஆள் வந்து களம் இறங்கினாரு இந்த படத்தில். ஆனால் இதெல்லாம் இந்த அளவுக்கு தாறுமாறாக இருந்தாலுமே கூட இந்த சண்டையெல்லாம் ஒரு பக்கம் போக, நான் ஒரு பொண்ணு தான், ஆனால் என் அடி பொண்ணுங்க அடிக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஷினோபு அக்கா பிச்சு எடுத்துட்டாங்க. என்னதான் தனக்கு எதிரில் ஒரு அப்பர் ரேங்க் 2 இருந்தாலுமே கூட வேற லெவலில் அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க நம்ம ஷினோபு. வேற லெவல் ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக அது எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக கியூ டெஞ்சிரோ அக்காசா அப்புறம் ஜெனிட்ஸ் இவங்க ஃபைட்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் வந்து நம்ம ஷினோபுவோட ஃபைட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. டென்ஷன் ஆகி கத்தியை வீசினாங்க பாருங்க, ஆத்தாடி அவனே அலற அளவுக்கு ஒரு வேற லெவலான ஒரு ஃபைட்டாக இருந்துச்சு ஷினோபு. இந்த படத்திலே வந்து என்ன சடனாக ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது நம்ம ஷினோபு ஃபைட்டு தான். ஷினோபு வர்சஸ் டோமா ஃபைட்டு தான். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட்டை. மற்ற எல்லா ஃபைட்டுமே வந்து வேற லெவல் கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. நம்ம அக்காசாவோட ஃப்ளாஷ்பேக்குமே வந்து நமக்கு கண்கலங்கிற அளவுக்கு ஒரு சேட்னஸாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் கத்தி தொண்டை தண்ணி வத்திடுச்சு. அதை விடுங்க, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு. இதில் வந்து எல்லா கேரக்டருக்குமே வந்து பழைய வாய்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம அக்காசா சீசன் 2ல் வந்து நம்ம அக்காசாவுக்கு வந்து வாய்ஸ் வந்து வேற ஒருத்தர் டப் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதில் வந்து நம்ம பென்டன் சின்சானுக்குலாம் வாய்ஸ் டப்பிங் பண்ணார்ல, உதாரணத்துக்கு நம்ம டோபிக்கு வாய்ஸ் பண்ணார்ல, அவர் தான் வந்து இதில் அக்காசாவுக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது பேசின ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அந்த கேரக்டரோட அந்த வாய்ஸ் அப்படியே பொருந்துச்சு. அந்த அளவுக்கு அழகாக அந்த கேரக்டருக்கு வந்து அவர் பேசியிருப்பாரு. தமிழ் டப்பிங் கூட நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் தமிழ் டப்பிங் கண்டிப்பாக இல்லை. இந்த படத்தை நான் இன்னும் தியேட்டரில் பார்க்கல. இந்த படத்தை வந்து என்னால் தமிழ் டப்பு பார்க்க முடியல. எதில் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு டெலகிராமில் இந்நேரம் அப்லோட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு சரியே தெரியல. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டெலகிராமில் அவைலபிளாக வந்துருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதேமாரி அவைலபிளாக இருந்தாலுமே கூட காப்பிரைட் கொடுத்து தூக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி டக்குன்னு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. எனக்கு டப்பில் நம்ம ஆளுங்க சேனலில் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே கூட இசை டப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி வந்து ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு 500-600 MB தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி அழகாக ஹெச்டிலே பார்த்துக்கலாம். ஸோ அங்கேயே வந்து தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த டீமன் ஸ்லேயர் முகன் ட்ரெயின் ஆர்க்கு அந்த படம் வந்து 500 மில்லியன் தான் வசூல் பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த வசூலை வந்து இந்த படம் முறியடிச்சிருச்சு. ஸோ இந்த படத்தோட வசூலை அடுத்த படம் கண்டிப்பாக முறியடிக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த படமே 500 மில்லியனை தொற்றுச்சு அப்படின்றப்ப அடுத்த படம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 500 மில்லியன்லாம் அசால்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை போய் பாருங்கடா அப்படின்னு நான் சொல்லி தான் நீங்கள் பார்க்கணும்னு இல்லை, ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இசைட்டப்பில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ டீமன் ஸ்லேயரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஆக்ஷனை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களோ. சென்டிமெண்ட்டுமே கூட ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு தான் அதில் சேடான சீன்ஸ் இருக்கும். அனிமேஷன் அப்படின்னாலே டீமன் ஸ்லேயர் தான் பேர் போனது. ஸோ அப்படிப்பட்ட சீரிஸ் வந்து இப்போ மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். அப்படிங்கிறப்ப அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ உங்களை வேறு ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ்.